ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக கிண்டியில் இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்க போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், அண்ட் அங்கே போகிறதுக்கு எது பெஸ்ட் டைம், அண்ட் இன்றைக்கி அங்கே ஹாலிடே, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை கிண்டி நேஷ்னல் பார்க் போகிற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் இதில் வந்துட்டு என்னென்னைக்கு அது லீவு எந்த டைமில் போனால் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நாங்கள் கிண்டி நேஷ்னல் பார்க் போனப்போ ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான கிளைமேட்டாக தான் இருந்தது. வெயில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நாங்கள் ஒரு 12 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி போயிருந்தோம். நீங்கள் ஒரு வேளை இப்போ போகிறதா இருந்ததுன்னா, அதாவது இந்த சம்மர் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா, ஸோ நீங்கள் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் போங்க. அப்போ தான் உங்களுக்கு சுற்றி பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வெஹிக்கிளில் போயிருந்தீங்கனாலும் அதை உள்ளே கொண்டு போய் பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வழியில் விடாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னா அது உங்கள் காருக்கு தான் ப்ராப்ளம், அடுத்தவங்களுக்கும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுதுங்க. நாங்கள் உள்ளே போய் காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம் டிக்கெட் எடுக்க. அங்கே போகும்போது கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்தது. சரி அப்படின்ட்டு நாங்கள் போய் டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு பர்சனுக்கு அதாவது அடல்ட்டுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 year இருக்க கிட்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜும் இல்லை, என்ட்ரி ஃபீ தான். உள்ளே போனதுமே இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு. நாங்களும் அதை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே நிறைய மரங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது. ஜாலியாக இருக்கும் உள்ளே நடக்கிறது. நாங்கள் உள்ளே போனதுமே மான் தான் பார்த்தோம். மான் அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் இந்த பேர்ட்ஸ் இருக்குது, இந்த டூம் ஏரியா. இது செமையாக இருந்ததுங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் இருந்தது. நாங்கள் வேடந்தாங்கலில் பார்த்த பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறைய இருந்தது. நான் வேடந்தாங்கல் போன வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும், நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். இங்கே அதில் ஒரு 5% அவ்வளோதான் இருக்கும். ஆனாலுமே இது கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. வேடந்தாங்கலில் கொஞ்சம் தூரமாக இருக்கும், இங்கே எல்லாமே பக்கத்தில் இருந்தது. அண்ட் அதை ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சுது எங்களால். அங்கங்கே இந்த மாதிரி கிளாஸ் வச்சு நமக்கு அந்த பேர்ட்ஸை பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. அதுலேருந்து பார்க்கும்போது நல்ல பேர்ட்ஸ் தெரிஞ்சுது. இந்த பார்க்கோட ஹைலைட்டான பிளேஸ்னால் நான் இது தான் சொல்லுவேன். எங்களுக்கு அந்த பேர்ட்ஸை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் அப்படி இருந்தது. இதில் சில பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. நம்ம கால் உயரத்துக்கு இருந்தது. அது நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபன்னியாகவும் இருந்தது. இந்த பேர்ட் நடக்கிறத பாருங்களேன், எவ்வளோ ஃபன்னியாக இருக்குன்ட்டு. அங்கங்கே இதில் இருக்க பேர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் நாங்கள் இந்த பாம்பெல்லாம் இருக்குல்ல அந்த ஏரியாக்குள்ளே போயிருந்தோம். அங்கே கண்ணாடி பாக்ஸ்குள்ளே நிறையா பாம்புகள் வச்சுருந்தாங்க. இது கிண்டி பார்க்கை ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்ததெல்லாம் தான் நான் நினைக்கிறேன். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா இது முன்னாடியே இருந்ததா இல்லை இப்போ தான் இருக்குதா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பயமாகவும் அருவருப்பாகவும் தான் இருந்தது. உங்களுக்கு பாம்பை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நடந்து போனோம். அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இது என்னவா இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரே ஆர்வம் தாங்கல. ஸோ என்னன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வேளை சீசன் அப்போ பட்டர்ஃப்ளைஸ் வந்து போகுமோ என்னமோ. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மான்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மான் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் மானுன்னு வந்து சொன்னாங்க. பேர் சருகு மானா. இந்த மாதிரி நிறைய மான்கள் வந்து வரிசையாக வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே மான்கள் தான் இருந்தது. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம். அதோட பேர் வந்துட்டு நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அது என்ன மான், அப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கூட குழந்தைங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாங்கள் போகும்போதே 2-3 ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குழந்தைங்கள. அவங்க இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கெல்லாம் மானெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு நாங்கள் வந்து 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ எங்கள் குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா, சில்ட்ரன் ப்ளே ஏரியாவை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரம் அவங்கள நாங்கள் வந்து விளையாட வச்சுருந்தோம். அங்கே வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சரி போதும், இன்னும் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். அப்போ தாங்க நாங்கள் இந்த ஆஸ்ட்ரிச்சை பார்த்தோம். எவ்வளோ பெருசு இருக்குது! இது தாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். சீரியஸாக ரொம்ப பிரமிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய ஈமுலாம் வச்சுருந்தாங்க. என்னடா ஆஸ்ட்ரிச் சின்னதாகிடுச்சு அப்படின்னு பார்த்தா இது ஈமு அப்படின்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அது கூடவே நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நான் பார்த்து மலைச்சு நின்ன ஒன்று வந்து இந்த அவுல் தாங்க. இந்த ஆந்தை, அதுவும் இந்த ஒயிட் கலர் ஆந்தை பார்க்குறது வந்து அபூர்வம்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்கே இருந்தது. ஆந்தை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாராவது ஆந்தையை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த நியூஸ்லலாம் பார்ப்போம்ல அடிக்கடி, நட்சத்திர அம்மன் அதெல்லாம் கூட இருந்தது. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3-லேருந்து 4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பார்க் வந்துட்டு 9 to 9:30 எல்லா டேஸும் ஓப்பன் ஆயிருக்கு. டியூஸ்டே மட்டும் லீவு. நீங்கள் வந்து டியூஸ்டே மட்டும் பிளான் பண்ணாதீங்க, மற்ற நாளில் போங்க. இந்த வீடியோவை இந்த வீக்கெண்ட் எங்கே போகலான்னு கேட்குறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.